இந்த பொங்கலுக்கு நமக்கு வந்து என்ன சிலபஸ் வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் வரும் ரெடியாதுன்னு சொன்னாங்க. பொங்கல் கிட்ட வரும்போது ஜனநாயகம் கிடையாது, பராசக்தி மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டிடிடிடி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ 3 படம் வந்துச்சுங்க. அதாவது வந்து பராசக்தி, வாவாதியார், ட்ரிபிள் டி. இதில் பார்த்தீங்கன்னா வாவாதியாரும் பராசக்தியும் அடிச்சு நவுத்திட்டு ட்ரிபிள் டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக்கிங் வந்து அள்ளிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டி பற்றி ஆஹா ஓஹோலாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பரான படமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு பேசிக் ஸ்டோரி. ஒரு வீட்டில் ஐ மீன் 2 வீட்டில் வந்து நடக்கிற பிரச்சனை. சொல்லப்போனால் கதையோட மெயின் கருவே ஜீவா கிடையாது. கதையோட மெயின் கரு பார்த்தீங்கன்னா வந்து இளவரசரும் தம்பிராமையா தான். இளவரசர் வீட்டில் வந்து மேரேஜ் நடக்கும். தம்பிராமையா வீட்டில் வந்து அவங்க அப்பா இறந்துடுவாரு. எப்படி வந்து ஜீவா வந்து அவங்க 2 வீட்டோடைய அந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து எப்படி டெலிவரி பண்ணுறாருன்னா கதை. இதில் பார்த்தீங்கன்னா இப்பயுமே நிறைய கிராமங்களில் வந்து இந்த மூட நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசெண்டாக நடந்த வேங்கவேல் விஷயம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அது எதுவுமே வேர்ட்ஸை சொல்லாமல் பட் நமக்கு பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய அரசியல் ரீதியான வந்து நமக்கு வந்து அந்த கருத்துக்கள்லாம் வந்து சொல்லாமல் அந்த விஷுவலாக காமிச்சிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து இந்த கிராமங்களில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றது வந்து இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ட்ரிபிள் டியோட மெயின் கரு இதுதான். ஒரு 10 வாவ் மூமெண்ட் இருக்குங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எந்த விதமான ஒரு முகம் சுளிப்பும் இல்லாமல் இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு செகண்ட் டைலாக்கும் கிடையாது. சொல்லுவாங்களே ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி டைலாக், அது மாதிரி எதுவுமே கிடையாது. வல்கரா எந்த சீனுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோட போனால் நீட்டாக வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்கன்றது. செகண்ட் ஹாஃப் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா படமே வந்து கதையை நோக்கி மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ஆஹா ஓஹோலாம் இல்லைங்க. ரொம்பவே ஒரு பேசிக்கான ஸ்டோரி, அது பேசிக்கான கதைக்களம். நமக்கு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள சினிமா தான் பார்க்கணும்னு ஒரு ஃபீல் வரும். என்னன்னா டைரக்டர் மலையாளத்தை சேர்ந்தவர், அங்கே இருக்க ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாமே மலையாளத்தை சேர்ந்தவர் தான். ஜீவா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்னோட மாதிரியான 90s கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஹீரோ. 2013 அப்படியே அவர் ஹோல்ட் ஆகிட்டார். அதாவது அந்த எஞ்செஞ்சம் புன்னகை அந்த படத்தோட அப்படியே ஹோல்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த படங்கள் எந்த படமே சரியாக போகல. பட் ட்ரிபிள் டி வந்து அவருக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கிறது. பழைய ஜீவோ இதில் பார்க்க முடியுது. ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. அதாவது இந்த கதையை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அவரை பாராட்டியார். என்னன்னு பார்த்தீங்கன்னா கதையோட மெயின் கருவே அவரை கிடையாது, அவரை சுற்றி நடக்காது. தம்பிராமே இளவரசியை சுற்றி நடக்கும். இவர் வந்து அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறவர் தான். பட் ஆனால் இதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எதை சூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து நமக்கு போகுன்றது கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். லேட் ரிவ்யூவாக இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ 26 வரப்போ, ஜனவரி 26 அது ஒரு 3 நாள் லீவ் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பிக்கப் ஆகிற நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமவே போய் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க. லோ எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. அதை நம்ம இந்த ரிவ்யூ மூலமா சொல்லிக்கிறோம். நான் ஒன்று சொன்ன மறந்துட்டேன். இந்த படத்தை வந்து டாப் நாச்சு கொண்டு போன விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து ஜீவா வந்து தண்ணி டேப்ல திறப்பாத ஒரு டயலாக் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா தேட்டர்ல இருக்கவங்க எல்லாருமே குபீர்னு சிரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ஒரு டிஸ்கஷன் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ எதுவும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நடக்கிற என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் மூவி ரிவ்யூ ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.